நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. போக அரசாங்கம் வேலைங்கிறத யாராவது இப்போ வந்து சுப்பிரமணியம் இருக்காரு. நாங்கள் 2 பேரும் போராடி ஒரு 100 பேரை எம்ப்ளாய்மெண்ட்டில் போட்டோம். இன்னைக்கு பேப்பரில் என்ன வருது இப்பெல்லாம் இந்த மாதிரி நாங்கள்லாம் இப்போ நினச்சி கூட நான் அவர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னேன், நம்ம நினச்சி பார்க்க முடியுமாப்பா இது இனிமேல் முடியும்னு? இனிமேல நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நீயும் பெரிய போஸ்ட்ல வந்துட்ட, நானும் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க. நாங்க இனிமேல் அப்படி ஒரு 100 பேருக்கு வேலை வாங்க முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது, கனவு கூட காண முடியாது. அப்படின்னா என்ன? நாம் வென்றிருக்கிறோமா, மெல்ல மெல்ல தேங்கி கொண்டிருக்கிறோமா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாம் தனியார் மயம். எலக்ட்ரிசிட்டி போர்டும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் 1 லட்சம் கோடி கடன், அடுத்த ஆண்டில் இன்னும் 5 ஆண்டில் குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி கடன் ஆகும். ஓட்டு போடுறான், துணை மேயருக்கு தேர்தல், அதே கார்பரேட் கவுன்சிலுக்கு தான் ஓட்டு போடுறான். அதுவும் தேர்தல், இதுவும் தேர்தல். ஆனால் அதில் இடஒதுக்கீடு இருக்கு, இதில் இடஒதுக்கீடு 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு நடுவில் நிறுத்தி வச்சு வந்த பிறகு இதை பேசிட்டு இருக்கிறப்ப இதே மாதிரி என்னோட அருமை தம்பி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அண்ணன் நம்ம கோர்ட்டுக்கு போனாங்க. அண்ணன் தாராளமாக போகிறதா, இப்படி வடலந்தமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆளுநர் கோர்ட்டுக்கு போடலாம்னு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம் பாட்டு எல்லாம் தயார் பண்ணி ஒரு நாள் நீ வந்து கைது பண்ணணும். என்னப்பா உன் பேரில் தான் போடுறேன், நீ தானே சொல்லிட்டு இருக்க. ஆனால் நீயே இல்லை, நீ தானப்பா பண்ணுற, நீயே இவ்வளோ பண்ணிட்டா, நீயே போட்டுக்கமா உங்க தொடங்கி வச்சவன் நீ, உன் பேரில் தான் போடுவேன். போட்டோம். அதுக்குள்ள கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? எலெக்ஷனை அறிவிச்சிட்டோம், அறிவிச்சிட்டனால ஸ்டே கொடுக்க முடியாது, இனிமேல நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த கன்சிடர் பண்ணுறாங்க 4 வருஷம் பார்ட்டி நான் தானே, என் பேர் தானே கேஸ் பண்ணுறேன். கன்சிடர் பண்றாங்க, மனசே வரமாட்டேங்குது. என் புள்ள பட்னியாகுது, ஊர்பட்ட புள்ள பட்னியாகுதுன்ட்டு நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? என் புள்ள பட்டினி ஆகுது, கஞ்சிக்கு இல்லாம இருக்குது. நீ பக்கத்து வீட்டுக்கார புள்ள சாயந்தரம் அவருக்கு டிஃபன் இல்லையான்னு நான் போய் பேசிட்டு போனா மாலை வழக்கத்து ஆக்சுவலாக நான் பேசுறது கிடையாதுங்க. எல்லாரும் பேசும்போது நான் வரும்போது பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனாலும் இங்கே வந்து பேசும்பொழுது நிறைய பேரோட கருத்துக்களை நம்ம கேட்குறோம் பாருங்களேன். இப்போ சார் வந்து இந்த கேஆர் ஆதித்யான்னு சொல்கிறீங்களா, அவர் வந்து எனக்கு ஒரு யூனியன் இதுவாக பார்க்குறீங்க. நான் வந்து 2002 எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் ஏஆ அப்போ ஜாயின் ஆகுறேன். உள்ள நோடுதாங்க. ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து வில்லிவாக்கத்தில் மௌரியான்னு ஒருத்தருங்க, அவர் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் ஃபோன் பண்ணோன்னே இவர் எனக்காக கேட்டில் நின்று பாமான் கூட்டு போய் நீங்கள் ஏடிக்கிட்ட சொல்கிறாரு, என்னோட பொண்ணுன்றாருங்க. எடுத்த உடனே நான் 10 வருஷம் ஏஆ இருந்தாங்க அங்கே. அந்த 10 வருஷமும் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஒரு தகப்பனை தான் தெரிஞ்சாருங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா அவரோட யூனியன் ரூம் வெளியில் இருக்கும், அந்த கேட்டுக்கு வெளியில் இருக்கும். உள்ளே இருந்தாலும் பார்த்து அம்மா அப்படின்னு வாருங்க. அந்த கணீர் குரல் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் எனக்கு அதை பார்த்த உடனே, அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஐயோ போயிட்டாரே அப்படின்ட்டு அந்த ஒரு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற தைரியம். அடுத்தது நான் ஒரு சர்க்கிளாக போனேன், ஏடிஆகி போனேன். அடுத்தது இப்போ வாய்டமில் 3 சர்க்கிள் போயிருக்கேன். அந்த 3 சர்க்கிள் போன பிறகு தான் எனக்கு இந்த ஜாதியை பற்றியே தெரியுது. அது வரையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரு சர்க்கிள் பற்றி எனக்கு கொஞ்சம் அந்த நேரம் ஒரு சில ப்ராப்ளம் வரும்பொழுது அவர் எனக்கு வந்தாருங்க. அம்பேத்கர் யூனியன் இருந்தால்தான் சர்வ் பண்ண முடியும்.
நிச்சயமா ஏன்னா நான் லேடி வாயண்டம்ல ஒரு சர்க்கிளில் நுழையும் பொழுது அந்த இடத்துல நான் போன உடனே என்ன கேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம ஸ்டாஃப்ங்க கூட பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு சார்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு என்கிட்ட அரவணைப்பாக வர ஆரம்பித்தாங்க. அவங்களோட குறைகள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒவ்வொரு செக்ஷனுக்காக போயிட்டு பார்க்கும்பொழுது அங்கே நடுநிலைமாக தான் இருப்பேன். எனக்கு எதுவுமே வந்து அதாவது அந்த இடத்துல யாரும் கொடுமை அனுபவிக்கூடாது எந்த ஆளாக இருந்தாலுமே. அப்போ சில பேர் நம்ம இது வரும்போது எனக்கு என்ன முத்திரை குத்துறாங்கன்னா இவங்களுக்கே இவங்க வந்துடுவாங்க. நான் அந்த இடத்த விட்டு வேறு சர்க்கிள் நுழையும் பொழுது என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க, இவங்க போயிட்டாங்கன்னா நாங்கள் கவனிப்போன்றாங்க. ஆனால் நான் ஒரு ஆள் பாதிச்சாருங்க அந்த இடத்துல. நான் வந்து அடுத்த சர்க்கிள் போன பிறகு அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆக விடாமல் அவர் மேலே அபாண்டமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுக்குற நிலமையில வந்து இவரோட செல்ஃபோன். ஆனால் நம்ம ஸ்டாஃபுங்க வந்து அறியாமையான ஸ்டாஃபுங்க, கள்ளக்கபடி இல்லாததுங்க. அதை சொல்கிற பாருங்க, ஒரு யூனியனில் நம்ம ஆளுங்களும் இருப்பாங்க, அவங்களும் இருந்தால் அந்த யூனியன் காப்பாற்றுறது அவங்க தான் காப்பாற்றுறாங்க. அது ஒரு இன்சிடென்ட் ஒரு சர்க்கிளை பார்த்தாங்க. நான் என்கொயரி ஆஃபீஸர் வந்து உட்காரணும் நான் எதுவே சொல்லிட்டேன். நன்றி தெரிந்து கொள்கிறேன்.